இத கேட்கும்போது இந்தியாவோட டாப் பிசினஸ்மேன் ஃபேமிலியோட ஒரு வாரிசோட பேரு மாதிரி தெரியுது. ஆகாஷ் ஒரு கோடீஸ்வர பிசினஸ் ஃபேமிலியோட மாப்பிள்ள தான். ஆனா அவரோட நிலைமைய பார்த்து வீட்டு வேலைக்காரன் கூட என்ன சொல்லுவான்னா, கொஞ்சம் பணம் வேணும்னா சொல்லுங்க சார், நீங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. உண்மையை சொல்லணும்னா ஆகாஷ் மாதிரி பணக்கார வீட்டு மாப்பிள்ளைங்க ரொம்ப காஸ்ட்லியான கார் ஓட்டிட்டு போவாங்க, காஸ்ட்லியான கிளப்புக்கு போவாங்க. ஆனா ஆகாஷோட வாழ்க்கையில மட்டும் எப்பவும் 3 விஷயங்கள் தான் நடக்கும். முதல் விஷயம் அவமானம், 2வது விஷயம் ரொம்ப அவமானம், அப்புறம் 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப பயங்கரமான அவமானம். அப்புறம் அடிக்கடி அவர் ஏதாவது காஸ்ட்லியான பெரிய ஹோட்டல்ல அவர் ஒய்ஃபுக்கு டின்னர் கொடுக்கற மாதிரி யோசிப்பாரு. அப்ப அவரே அவர்கிட்ட சொல்லிப்பாரு, ஒரு நாள் எனக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் வரும். அப்ப நான் காஸ்ட்லியான சூட்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல்ல என்னோட ஒய்ஃப் சரிதா கூட சந்தோஷமா விருப்பப்பட்டதை சாப்பிடுவேன். அப்ப அவ என் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு ஒரு ரொமான்டிக் டூயட்ல என் கூட சேர்ந்து ஒரு ரொமான்டிக் கேண்டில் லைட் டான்ஸ் ஆடுவா. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வயிற்றுச்சல்ல பொங்குவாங்க. கண்டிப்பா அன்னைக்கு சரிதா ரொம்ப ஆகாஷ் ஷாக் ஆகி எந்திரிச்சாரு. மொபைல் எடுத்து பார்க்கும்போது சந்தியா தான் கால் பண்றாங்க. ஆகாஷ் கண்ட கனவு எல்லாமே கலைஞ்சு போயிடுச்சு. என்னோட பாசமான மாமா போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அது வந்து நான் சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க. சாஹூ ஜுவல்லர்ஸ்ல என்னோட நெக்லஸ் ஒன்னு இருக்கு. நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அங்க போய் நெக்லஸ கலெக்ட் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. சந்தியா, நான் இப்ப பேங்க்குக்கு போனா அதனால பேங்க்குக்கு போகணும்ங்கற சாக்கெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க மாமா. எப்படி இருந்தாலும் எங்க ஃபேமிலி குடுக்குற காசை வச்சு தானே நீங்க வாழ்ந்தாகணும். அதனால நாங்க என்ன வேலை சொல்றோமோ அதை செய்யுங்க. அப்புறம் நெக்லஸோட சேர்த்து ஓனர் உங்ககிட்ட ஒரு 30,000 ரூபாய் கொடுப்பாரு. அதையும் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அந்த 30,000 ரூபாய்ல ₹1 கூட குறைய கூடாது. இது வரைக்கும் நான் வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சது கூட இல்ல. உங்களுக்கு என் மேல அவ்வளவு டவுட் இருந்தா வேற யாரையாவது அனுப்பி அந்த வேலையை முடிச்சுக்கலாம்ல. பாருங்க, உங்களுக்கு இத பேசுறதுக்குலாம் தகுதியே கிடையாது. நாங்க என்ன வேலை சொல்றோமோ அதெல்லாம் செய்யறதுதான் உங்க வேலை. ஆகாஷ் கிளம்பி வெளியே வரும்போது அங்க பார்த்தா அவரோட மாமியார் யாமினி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து சீட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஆகாஷ் மாமியாரோட ஃப்ரெண்டு அவங்க செருப்பை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, யாமினி, இங்க பாரு, உன் வீட்டுக்கு வந்து வந்து என் செப்பல் அறந்தே போச்சு. இப்ப நான் எப்படி என் வீட்டுக்கு போவேன்? ஹே, இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? நீ பார்ட்டி என்ஜாய் பண்ணு. நான் வேலைக்காரங்க கிட்ட சொல்லி சரி பண்ணி கொண்டு வர சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நான் வேலைக்காரங்களெல்லாம் நம்பவே மாட்டேன். என் செப்பல் ரொம்ப காஸ்ட்லியானது. ஒரு தடவை அறந்துருச்சுன்னா அதை நான் திரும்ப யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனா என்ன பண்றது, நான் என் வீட்டுக்கு போகணும்ல. அங்க இருந்து ஆகாஷ் கிளம்புனாரு. அப்பதான் யாமினி மேடம் அவரை பார்த்தாங்க. டோன்ட் வரி, வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரனை விட கொஞ்சம் உயர்ந்தவன். அவன் இந்த வேலையை சரியா செஞ்சு முடிச்சிடுவான். ஆகாஷ், இங்க வா, இந்த செருப்பை எடுத்துட்டு போய் சரி பண்ணி கொண்டு வா. அப்பதான் இந்த வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும். அப்ப அவர் மொபைலுக்கு அவரோட வைஃப் சரிதா மெசேஜ் பண்ணிருந்தா. அந்த மெசேஜை படிச்சதுமே ஆகாஷ் முகத்துல ஒரு சந்தோஷம் வந்தது. இன்னைக்கு முதல் தடவையா ஆகாஷ சரிதா அவங்க ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கா. போற வழியில ஆகாஷ் ஒரு பொக்கே ஷாப்ப பார்த்தாரு. அப்ப உடனே தன்னோட பர்ஸ் எடுத்து பார்த்தாரு. அதுல ஒரே ஒரு 500 ரூபாய் மட்டும்தான் இருந்தது. என்ன மன்னிச்சிருங்க ஆன்டிஸ், அப்புறம் அத்தை, உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிதாவோட எனக்கு வேற எதுவுமே பெருசு கிடையாது. உங்ககிட்ட திட்டு வாங்கிக்கிறேன், பரவாயில்ல. உடனே ஆகாஷ்
அந்த பணத்தை வச்சு ஒரு பொக்கே வாங்கினாரு. இன்னைக்கு தடவையா ஆகாஷ் கில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போக போறாரு. அந்த கம்பெனி கில் குடும்பத்துக்கு சொந்தமானது. அவர் என்ன யோசிச்சாருன்னா, அங்க போகும்போது அந்த இடத்துல அவருக்கு நல்ல மரியாதை கிடைக்கும்னு நினைச்சாரு. அப்ப எதிர்பாராத விதமா எதிரில வந்த ஒருத்தர் மேல மோதிட்டாரு. அவரோட பேரு தேவ் மகேந்திரன். யூ இடியட், உனக்கு என்ன கண்ணு தெரியல? எங்க இருந்து கிளம்பி வரானுங்கன்னே தெரியல. இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. ஆனா நீ என்ன உங்க அப்பா வீடு மாதிரி உள்ள வந்துட்டு இருக்க? யாரா நீ? ஆகாஷோட எளிமையான தோற்றத்தை பார்த்து தேவ் மகேந்திரன் கூட ஆகாஷ ஆபீஸ் பாய்னு நினைச்சிட்டு போயிட்டாரு. அங்க நடந்த விஷயத்த சரிதா உள்ள இருந்து பார்த்தா. ஆகாஷும் சரிதாவை பார்த்தான். அந்த நிமிஷமே ஆகாஷ் அங்க நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. சரி பரவாயில்ல விடு சரிதா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? தயவு செஞ்சு கொஞ்சம் கூலாயிரு. அப்ப சரிதா ரொம்ப கோவப்பட்டாங்க. என்னை விட்டு தள்ளி நில்லு, தள்ளி நில்லுன்னு சொன்னேன். நீ எதுக்காக என் வாழ்க்கையை விட்டு போகவே மாட்டேங்கிற? என் வாழ்க்கையவே நரகமா மாத்தி வச்சுட்ட. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு இந்த தண்டனைன்னு தெரியல. இங்க பாரு, உனக்கு என்னதான் வேணும்? எங்க அப்பா தான் நம்ம 2 பேருக்கும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா நீ எல்லாம் எனக்கு தகுதியானவனே கிடையாது. உன்னை என்னோட புருஷன்னு சொல்லிக்கவே அருவருப்பா இருக்கு. ஐயோ, இன்னைக்கு அந்த டிரைவர் வரல, அதனாலதான் உன்னை வர சொன்னேன். ஆனா எனக்கு என்ன தெரியும், என்னோட புருஷன் அதுக்கு கூட தகுதி இல்லாதவன்னு. நீ இங்க வந்த உடனே என் கிளைண்ட் மகேந்திரன் வரது கூட தெரியாம அவர் மேல மோதி அவரை இன்சல்ட் பண்ணிட்டேன். அவரு ரொம்ப கோவமா வெளியே போயிட்டாரு. நீ எங்க வந்தாலும் சரி, உன்னால எனக்கு அவமானம் மட்டும்தான் கிடைக்குது, வேற எதுவும் இல்ல. என் வாழ்க்கையில நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு ஆளா தான் இருக்க. அப்படி சொல்லிட்டு சரிதா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்ப கீழே கடந்த பொக்கேவை பார்த்து சரிதா சொன்னா, என்ன இதெல்லாம்? எதுக்காக இந்த குப்பையில இங்க போட்டு வச்சிருக்கீங்க? தூக்கிட்டு போய் டஸ்ட்பின்ல போடுங்க. அந்த பொக்கேவை தன்னோட காலால மிதிச்சிட்டு அங்கிருந்து போயிட்டா. மகேந்திரன் சரிதாவுக்காக கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆகாஷ் கண்ணு முன்னாடியே சரிதா மகேந்திரன் கூட கார்ல கிளம்பி போயிட்டா. அதை பார்த்த ஆகாஷ் ரொம்பவே வருத்தப்பட்டான். அப்பதான் ஆகாஷ்க்கு முன்னாடி ஒரு கருப்பு கலர் கார் வந்து நின்னுது. அதுல இருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தாரு. ஆகாஷ் அவரை பார்த்து திகைச்சு போய் நின்னாரு. யங் மாஸ்டர், ஏசியாலே ரொம்ப பெரிய கம்பெனி ராஜேஸ்வர் குரூப்போட கோடிக்கணக்கான பிசினஸோட எம்பையர் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த பிசினஸ பாத்துக்க வேண்டிய நேரம் இப்போ வந்துருச்சு. சரி, அந்த ஆள் யாரு? ஆகாஷ் கிட்ட சரிதா ஏன் அப்படி நடந்துக்கணும்? அவங்களோட உண்மையான கதை தான் என்ன? தனக்கு முன்னாடி வந்த ஆள் கிட்ட போய் ஆகாஷ் பேச ஆரம்பிச்சான். மிஸ்டர் விக்ரம், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யங் மாஸ்டர், நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன். அதாவது உங்க அப்பா ஆதித்யா ராஜேஸ்வர் என்ன ஆசைப்படுறாருன்னா, நீங்க வந்து அவர் பிசினஸ பாத்துக்கணும்னு, இந்த ஏசியாவிலேயே ரொம்ப பெரிய எம்பையரை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு. அவர் சொல்ற விஷயத்த நான் ஒத்துக்குவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் தான் அவருக்கு பிடிக்காத பையனாச்சே. அப்புறம் எதுக்காக எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? எங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ நான் அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு போனப்போ அவர் மீட்டிங்ல பிஸியா இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய அம்மா இந்த உலகத்திலே இல்லாம போயிட்டாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக நான் அவரை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்க அப்பாவோட பிடிவாதத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவரு உங்களை திரும்ப கூட்டிட்டு வரதுக்கு எந்த எல்லைக்கு வேணா போவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவரை எதிர்த்து இங்க யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அவர் எப்ப வேணாலும், எங்க வேணாலும், யார வேணாலும் நினைச்ச அடுத்த நொடியை காலி பண்ணிடுவாரு. ஆனா உங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தை பத்தி நீங்க மறந்துருங்க. அப்புறம் ராஜேஸ்வர் குரூப்பை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுக்க ராஜேஸ்வர் குரூப் தயாரா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தகுதியும் இருக்கு. ஆகாஷ் அவன் எடுத்த தீர்க்கமான முடிவை அந்த ஆள் கிட்ட சொன்னான். நீங்க இங்க இருந்து போயிடுங்க விக்ரம். போய் அவருடைய சொத்துல எனக்கு ஒரு பைசா கூட வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லிடுங்க. அவரோட மொத்த சொத்தையும் கொடுத்தாலும் கூட என்னுடைய அம்மாவை திரும்பவும் கூட்டிட்டு வர முடியாது.
அப்புறம் நான் தான் ராஜேஸ்வர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய ஒரே வாரிசுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதாவது ராஜேஸ்வர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய ஓனர் ஆகாஷ் ராஜேஸ்வரோட பையன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. கிளம்புங்க. ஆகாஷ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் விக்ரம் தன்னோட போனை எடுத்து ஆதித்யா சாருக்கு உடனடியா கால் பண்ணான். அவரும் அட்டன் பண்ணி பேசினாரு. எப்படியாவது அவன் எனக்கு வேணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஆகாஷ் என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் ஆகாஷ் கொஞ்ச நேரத்திலேயே அவரோட வீட்டுக்கு வந்துட்டாரு. தெரியுமா, முன்னால இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். நான் இப்ப வீட்டுக்கு திரும்ப வந்துட்டேன். சரி, எதுக்காக நீ போனை எடுக்க மாட்டேங்கிற? அத்த, நான் சரிதாவை கூட்டிட்டு வர போனேன். அப்போ போன் அவகிட்ட போனை கொடு. அவளும் போனை எடுக்க மாட்டேங்கிறா. ஆனா அத்த, சரிதா என் கூட வரல. இப்பதானே நீ அவளை கூட்டிட்டு வர போனதா சொன்னேன். போன, ஆனா அவளுடைய கிளைண்ட்டை பார்க்க போயிட்டா. ஆகாஷ் நடந்ததை சொல்லிட்டு இருக்கும் போதே யாமினி மேடம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ராத்திரி நேரத்துல அவ யாரோ ஒரு கிளைண்ட் கூட போயிருக்கான்னு சொல்ற. நீதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்ப. அதனாலதான் அவ உன் கூட வரல. உன்னால ஒரு நல்ல மருமகனா இருக்க முடியல, ஒரு நல்ல புருஷனா இருக்கலாம்ல. இன்னும் 1 மணி நேரத்துல நீ எப்படியாவது சரிதாவை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர. ஆகாஷ் உடனே சரிதாவுக்கு போன் பண்ணான். ஆனா அவங்க போன் எடுக்கல. அதனால சரிதாவுக்கு என்ன நடந்திருக்குமோன்னு ஆகாஷ் ரொம்பவே பயந்தான். கம் ஆன் சரிதா, பிக் அப் தி ஃபோன். அவன் மறுபடியும் சரிதாவுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அவ போன் எடுக்கவே இல்லை. ரொம்ப பயந்து போன ஆகாஷ் சரிதாவை தேடி போனான். ஆகாஷை பத்தின எந்த உண்மையும் மகேந்திரனுக்கு தெரியாது. ஆனா ஆகாஷ்க்கு மகேந்திரனை பத்தி எல்லா உண்மையும் தெரியும். சரிதாவோட பழைய கிளைண்ட் மகேந்திரனும் அவருக்கு ஒரு நைட் கிளப் இருக்குன்னும் சரிதா ஆகாஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் உள்ள போனதும் சத்தம் ரொம்ப அதிகமாவே இருந்தது. அங்க நிறைய பேர் குடிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. ஆகாஷ் எல்லா பக்கமும் சரிதாவை தேடிட்டு இருந்தான். ஆனா சரிதா எங்கேயுமே இல்ல. நான் சரிதாவுடைய புருஷன். எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே உன்னை கொண்டு போட்டணும் போல இருக்கு. ஆனா என்னால அதை பண்ண முடியாது. ஏன்னா சரிதா உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கா. உன்னை என்ன பண்ணணும்னு சரிதாவை டிசைட் பண்ணுவா. அவுட். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த ஊர் ரூம்ல படுக்க வச்சிருப்ப? ஒரு நிமிஷம், உனக்கு தெரியும்ல என் ரூம் தனியா இருக்குன்னு. ஆனா ஊர் ரூம்ல உன் கூட என்ன எப்படி படுக்க வச்சு எப்படி தைரியம் வந்தது உனக்கு? சரிதா, சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. சரிதா ப்ளீஸ். நேத்து நைட்டு நீ போதையில இருந்த. உன்னை மகேந்திரன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்த. உன்னை அந்த நிலைமையில பார்த்துட்டு உன்னை அங்கேயே தனியா விட்டுட்டு வருது எனக்கு சரின்னு படல. அதனாலதான் கூட்டிட்டு வந்த. நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அப்ப தன்னோட மெயில்ல அவ என்ன பார்த்தான்னா, அத பார்த்ததும் சரிதா ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. இது எப்படி சாத்தியம்? கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான். ஒரு வழியா சரிதா அந்த கால் அட்டன் பண்ணா. போன் எடுத்து பதில் பேசாம அவங்க பேசுறத மட்டுமே கேட்டுட்டு இருந்தா. அவங்க சொன்னதை கேட்டு ஷாக் ஆன சரிதா பதட்டத்துல போனை கீழே போட்டுட்டா. சரிதாவை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. போன்ல பேசினவங்க அப்படி என்னதான் சொன்னாங்க? ஆகாஷ்க்கும் சரிதாவுக்கும் அப்படி என்னதான் நடக்குது? நம்ம கம்பெனியோட பெரிய ப்ராஜெக்ட திரும்பவும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். அதோட சேர்த்து உன்னை இந்த ஃபேமிலி பிசினஸ்ல இருந்தும் விலக்கி வைக்கிறேன். இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இட்ஸ் கிளியர்? இந்த ஒரே ஒரு மெயிலால என்கிட்ட இருந்து என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட பறிச்சுக்கிட்டாங்க. என்கிட்ட இருந்த ப்ராஜெக்ட திரும்பவும் எடுத்துக்கிறதா தாத்தா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, என்ன கம்பெனில இருந்தும் வெளியில அனுப்ப போறாங்க. ஒரு ப்ராஜெக்ட்காக ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தங்களை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அது மட்டும் இல்ல, அதுக்கு அப்ரூவல் கிடைக்கலன்னா அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? சரிதா, இந்த உலகமே என்ன உதவாக்கறன்னு நினைச்சிட்டு இருக்க. அப்புறம் நீ கூட என்ன அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியும். ஆனா ஒரு தடவை உன்னுடைய இந்த உதவாக்கற புருஷனுக்கு வாய்ப்பு கொடுத்து பாரு. அப்படின்னா நீ உன்னை ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? உன்னால என்ன பண்ண முடியும்?
நீ என் கூட வா, வந்து உன் தாத்தா கிட்ட பேசு. இந்த புது பில்டிங்கோட ப்ராஜெக்ட் கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட ரொம்ப பெரிய கனவா இருந்துச்சு. அது இதுவரைக்கும் உறுதியாகாம இருக்கு. Why? தாத்தா, ஐ ஃபீல் லைக் ஏன்னா உன்னால இந்த வேலையை செய்ய முடியாது. நான் இந்த ப்ராஜெக்ட உன்னோட கசின் ஷௌரியாவுக்கு கொடுக்க போறேன். இன்னையிலிருந்து அவன் தான் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண போறான். தாத்தா ப்ளீஸ், ஷௌரியாக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் தாத்தா. ஓகே, அப்படின்னா இந்த வேலையை நீ இன்னைக்கே முடிச்சாகணும். உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா தாத்தா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஷௌரியா சரிதாவோட கசின் தான். அவன் எப்பவுமே சரிதாவை பிசினஸ்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு தான் நினைப்பான். அந்த கம்பெனியை எப்படியாவது அவன் அடையணுங்கிறது தான் அவனோட ஆசையா இருந்துச்சு. அதனால தான் சரிதாவை எப்படியாவது தோக்கடிச்சே தீரணும்னு நினைக்கிறான். அப்ரூவலுக்காக வந்தியா? ஆனா நீ பாவம், எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அந்த ஆபீசரை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். சொல்லுங்க சரிதா மேடம், என்ன இந்த பக்கம்? கில் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கு அப்ரூவலே கிடைக்கல. அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. நான் தான் அவரை அப்படி பண்ண சொல்லி சொன்னேன். கமினி, நீ இங்க? நான் இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கியோ அவர் என்னோட ஹஸ்பண்ட் சரிதா. நீ இவர்கிட்ட அப்ரூவல் கேட்டிருக்கன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் தான் கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். இப்ப என் புருஷன் என்ன பொசிஷன்ல இருக்காருன்னா உனக்கு கான்ட்ராக்ட கொடுக்கவும் முடியும், கொடுக்காம தடுக்கவும் முடியும். ஆனா நீ தான் ரொம்ப பணக்காரியாச்சே சரிதா. சரி போ, உன்னோட வேலைய வேற யாரையாவது வச்சு முடிச்சுக்கோ. கமினி, நடந்த எல்லா தப்புக்கும் நிச்சயமா நான் தான் காரணம். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், உன்னால முடிஞ்சா எல்லாத்தையும் மறந்து. என்னால அந்த நாளை மறக்கவே முடியாது சரிதா. என்னோட கல்யாணம் முடிவானது உன்னோட சேர்த்து என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் அந்த விஷயத்த சொன்னேன். ஆனா அந்த நேரத்துல இவருக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினேன். அது மட்டும் இல்லாம அவரையும் சேர்த்து அவமானப்படுத்தினேன். நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. அங்க இருந்து நான் அழுதுட்டே வந்தேன். கமினி, இங்க பாரு, நான் அது எல்லாத்தையும் தெரியாம பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் அது எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறேன். வெக்கப்படுறதால எதுவும் மாறாது சரிதா. நீ அன்னைக்கு பண்ணதுக்கு இன்னைக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அவமானத்துக்கு அவமானம் தான் பரிசு. என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, இவர் உன்னோட ஹஸ்பண்ட்ல. இவரு இது வரைக்கும் என்ன சாதனை பண்ணிருக்காரு சரிதா? இவரு என் புருஷனுக்கு முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாதவரு. அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டனா இவரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரமே. கமினி, இங்க பாரு, நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. நான் இன்னும் எதுவும் பேச ஆரம்பிக்கல சரிதா. சரி, நான் சொல்றதை கேட்டுக்கோ. ஒருவேளை உனக்கு அப்ரூவல் வேணும்னா உன் புருஷனை என் புருஷன் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு எனக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு பிச்சை எடுக்க சொல்லு. கமினி, நீ வெளியில போற வழி அங்க இருக்கு சரிதா. ஓ, வேலை முடியல போல இருக்கு. சோ சேட். இப்ப நீ இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட ஒப்படைச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம தாத்தா இருக்கும்போது உன்னால எந்த வேலையும் பண்ண முடியாது. இப்போ இந்த கம்பெனியை விட்டு நீ போய் தான் ஆகணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடு. உன் உதவாக்கற புருஷன் கூட சேர்ந்து அவன மாதிரியே நீயும் உதவாக்கறையா இருந்துரு. சரி, உன் புருஷன் எங்க போனா? அவனை நீ கூட்டிட்டு வரலையா? உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இந்த கண்ணாடி வழியா ரொம்ப தெளிவாவே தெரியுது. சரிதா அதை பார்த்ததுமே அவளுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. உள்ள ஆகாஷ் எல்லாரும் முன்னாடியும் அப்ரூவலுக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்த சரிதா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. நிஜமாவே உன் புருஷன் உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காரு. உனக்காக என்ன வேணாலும் செய்வாரு போல இருக்கே. அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை எங்க இருந்து புடிச்ச? சரி, வாழ்த்துக்கள், உனக்கு உன்னோட அப்ரூவல் கிடைச்சிருச்சு.
ஆனா இது எப்படி சாத்தியம்? நான் உன் புருஷனுக்கு பணம் கொடுத்திருக்கேன். அது உனக்கு திரும்ப கிடைச்சிரும். எனக்கு பகையை தீர்த்துக்கிறது தான் முக்கியம். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? நீ என்ன நினைக்கிற? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா சரிதாக்கு எல்லாம் திரும்ப கிடைச்சிரும்னா நான் கண்டிப்பா இவளை சும்மா விட மாட்டேன். நீ என்ன, இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் சரிதாவோட முடிய கூட தொட முடியாது. ஓ, நீ எவ்வளவு நாள் தான் சரிதா கூடவே இருப்ப? நீ பாத்துக்கிட்டே இரு. உனக்கும் சரிதாவுக்கும் இருக்கிற உறவை நான் பிரிக்காம விட மாட்டேன். முயற்சி பண்ணி பாரு, ஆனா உன்னால அது முடியாது. சொல்லுங்க தாத்தா. உன்னோட வெற்றியை கொண்டாடுற விதமா நான் இன்னைக்கு நம்ம பழைய வீட்டுல பார்ட்டி வச்சிருக்கேன். நீ ஆகாஷ கூட்டிக்கிட்டு அங்க வந்துரு. சரிங்க தாத்தா, தேங்க்யூ. நாங்க வந்துடுறோம். என்னாச்சு? அது தாத்தா பழைய வீட்டை பார்ட்டி வச்சிருக்காரா, நம்ம 2 பேரும் வர சொல்றாரு. நம்ம 2 பேரையுமா? ஆ. ஆ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காரு. ஆனா அதுக்கு நம்ம இவ்ளோ சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இருக்காதே. ஏன்னா அங்க எல்லாரும் நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரியாதே. ஆகாஷ் தன் மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ஆனா அந்த சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்த விரும்பல. இவ்ளோ எக்ஸைட் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நான் எனக்கு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், ஆனா எனக்கு அது பிடிக்கல. கடையில பணத்தை திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். ஆ, அங்க வரும்போது இதையே போட்டுக்கோ. ஹாய் சந்தியா, சொல்லு. என்ன சரிதா, ஷாப்கீப்பர் சொல்றாரு நீ ஆகாஷ்காக ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து சூட் ரெடி பண்ண சொன்னியாமே, என்ன நடக்குது இங்க? நான் ஆகாஷ்க்கு சூட் வாங்கி கொடுத்தா அதுல என்ன தப்பு இருக்கு? நீ போன வை, தேவையில்லாம பேசாத. அந்த பார்ட்டிக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் வந்தாங்க. ஆகாஷையும் சரிதாவையும் பார்த்த சௌரியா அப்புறம் சந்தியாவோட மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சது. நான் ஆகாஷ் கிட்ட ஒரு வேலை கொடுத்திருந்தேன், அவனால அதை பண்ண முடியல. இப்பெல்லாம் ரொம்ப ஓவரா திமிர ஆடிக்கிட்டு இருக்கான். நான் அதுக்காக தான் ஒரு நல்ல ஐடியாவா யோசிச்சு வச்சிருக்கேன். அது மட்டும் நடந்தா இப்போ இந்த பேர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா அதுக்கு உன் உதவி கண்டிப்பா தேவைப்படும். அந்த சௌரியாவோட மனசுல அப்படி என்னதான் இருக்கு? இந்த பார்ட்டியில கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். அதனால ஆகாஷுக்கும் சரிதாவுக்கும் அவமானமோ ஏற்படணும். அந்த பழியும் ஆகாஷ் மேலதான் விழணும். ஷௌரியா, அது எப்படி நடக்கும்? தெருவுல இருக்க இந்த பிச்சைக்காரனுக்கு இவ்ளோ காஸ்ட்லியான சூட்டா? கொஞ்சம் கூட சூட்டால. சரிதா, வெல்கம் செல்லம். ஆகாஷ், வெல்கம் டு த பார்ட்டி. தேங்க்யூ. கம் லெட்ஸ் ஹேவ் a drink. Come on. சரிதாவும் இப்பெல்லாம் இவனுக்கு ஏன் இவ்ளோ மரியாதை கொடுக்கறான்னு தெரியல. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. இப்பெல்லாம் அவன் ரொம்ப பண்றான். ஆனா இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. ஹே ஆகாஷ், இந்த சூட்டை எங்க வாங்கின? ஓ, இப்போ இந்த உதவாக்கிற புருஷன் தன்னோட மனைவி காசுல வாழ ஆரம்பிச்சிட்டானா? இல்லனா உனக்கு எங்க இருந்து இந்த தகுதி வந்திருக்கும்? உன்னால இந்த மாதிரி சூட்ஸ் எல்லாம் வாங்க முடியாதுல்ல? ஏ மாமா, இவன் சொல்றதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன இருந்தாலும் மாமா வீட்டோட மாப்பிள்ளையாச்சே. வீட்டோட மாப்பிள்ளைனா மாமியாரோட பணத்துல தானே வாழ்வாங்க. அப்படி இல்லைன்னா வைஃபோட பணத்தை வச்சு தானே சந்தோஷமா இருப்பீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, சாரி. இங்க பாரு சந்தியா, சரிதா நிஜமாவே இவனை காதலிக்கிறான்னு உனக்கு தோணுதா? ஏன் உனக்கு அப்படி தோணலையா என்ன? அங்க பாரு, தன்னோட புருஷனை விட்டுட்டு
அதுவும் உண்மைதான். அட்லீஸ்ட் இன்னைக்காவது சரிதா அவ புருஷனை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போகாம இருந்திருக்கலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இவர் தான் எங்க வீட்டோட மருமகன். இவர் ரொம்பவே ஃபேமஸ். எங்களோட இந்த குடும்பத்துல இவரோட நிலைமை என்ன எல்லாத்தையும் இப்போ தெளிவா சொல்லுவாரு. இவர் எதை பத்தி யோசிச்சு எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டாருன்னு. ஓ, அப்படின்னா நீங்க 2 பேரும் இதுக்காக தான் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சீங்களா? சரி, நீங்க இவ்வளோ ஆர்வமா இருக்கிறதுனால சொல்றேன், கேளுங்க. நீ இருக்கியே 1ஆம் நம்பர் பேராசை பிடிச்ச ரொம்ப கேவலமான ஆளு. கில் கன்ஸ்ட்ரக்ஷனை பேக் டோர் வழியா வந்து அடையணும்னு நினைக்கிற. அதனாலதான் நீ சரிதாவை உன் வழியில இருந்து விலக்கி வைக்கணும்னு நினைக்கிற. அட, நீ எங்க 2 பேர் உறவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற. நீ என்ன உளர்ற? வாய மூடு. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் இன்னும் பேசியே முடிக்கல. நீ இந்த பிசினஸ் அடையணுங்கிறதுக்காக என்னென்னவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. உங்க அப்பா இருக்காரு நீரஜ், அவரோட சேர்ந்துட்டு தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்கிற. அப்புறம் சரிதாவை அவருக்கு எதிராக திருப்பி விட்டுட்டு இருக்க. ஆகாஷ், ஸ்டாப் இட். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ தாத்தா தாத்தா தாத்தா. அப்புறம் தாத்தா, நான் உங்களை என்ன சொல்றது? மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க சரிதாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கதா. ஆனா உங்க மனசுக்குள்ள நீங்க இவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதான் நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் இவனுக்கு ஆதரவாகவும் சரிதாவுக்கு விரோதமாவும் இருக்கு. You are disgusting. முதல்ல இங்க இருந்து போ. ஆகாஷ், be in your limit. இவர் எங்களுடைய தாத்தா. உன்னுடைய வயசு, அனுபவம், தகுதியை விட பெரியவர். சந்தியா, ஓ சந்தியா, உனக்கு என்ன குறை இருக்கு? அது என்னன்னா நீயும் ஷௌரியாவும் சேர்ந்து சரிதாவுக்கு எதிராக பிளான் பண்றீங்க. நான் நீயும் ஷௌரியாவுடைய சித்தப்பா பொண்ணு தானே. உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பீங்க. ஆனா சரிதாங்கிற விஷயம் வரப்ப மட்டும் நீங்க 2 பேரும் ஒன்னாயிடுறீங்க. அதனால தானே நீங்க 2 பேரும் என்ன குடிக்க வச்சு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? ஆனா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, நான் சரிதா கூட தான் இருப்பேன். அப்புறம் நான் இருக்கும்போது சரிதாவை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. உண்மையை சொல்லவா ஷௌரியா? சரிதா மட்டும்தான் உங்க எல்லாரையும் விட டேலண்டானவ. எல்லாரையும் பாத்துக்கிறா, எல்லார் மேலயும் அக்கறையா இருக்கா. ஆனா எல்லா சதிகளும் அவளுக்கு தான் நடக்குது. நீ போலறத முதல்ல நிறுத்துறியா? ஏற்கனவே முன்னால நிறைய அவமானம் ஆயிடுச்சு. இங்க இருந்து வெளியே போ. இன்னைக்கு நீங்க உங்க 2 பேரோட லிமிட்டை தாண்டி ரொம்ப ஓவரா நடந்துக்கிட்டீங்க. ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிறத நான் இப்பதான் முறையா பாக்குறேன். இதுக்கப்புறம் ஆகாஷா ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரு என்னோட புருஷன். நீங்க என்னதான் கேவலமா முயற்சி பண்ணாலும் சரி, நிச்சயமா அவர் மாறவே மாட்டாரு. அதனால இன்னொரு தடவை ஆகாஷ் கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிதா, இங்க என்ன நடக்குது ஷௌரியா? இந்த ஆகாஷ் நம்ம குடும்பத்துக்கே தலைவலி ஆயிட்டான் ஆண்டி. அப்புறம் சரிதா அவன் கூட தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு?
சரிதாவோட அப்பா தான் இந்த பிரச்சனையை நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாரு. பண்ண முடியும், நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நீங்க நினைச்சீங்கன்னா இவன் உறவையும் நம்மளால முடிச்சுக்க முடியும். ஆனா எப்படி? சரி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஆனா ஒண்ணு ஞாபகத்துல இருக்கட்டும், சரிதாக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க கவலைப்படாம இருங்க, சரிதாக்கு ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஷௌரியாவும் சந்தியாவும் மட்டும்தான் காரணம். எது எப்படியோ, ஆனா ஆகாஷ் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவன் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ, நான் விக்ரம் பேசுறேன். இப்ப எதுக்கு நீங்க ஃபோன் பண்ணீங்க? நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க யங் மாஸ்டர்? நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், நீங்க என்ன ஃபாலோ பண்றதை விட்டுருங்க. எனக்கு அடிக்கடி ஃபோன்லாம் பண்ணாதீங்க. நான் ஒரு பெரிய பணக்காரங்கிற விஷயத்தை யாரும் தெரிஞ்சுக்கிறத நான் விரும்பல. இந்த விஷயம் சீக்கிரட்டா தான் இருந்தாகணும். சரிதாவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் ஆகாஷும் ரொம்பவே பயந்து போயிட்டான். ஏன்னா ஆகாஷோட வாழ்க்கையில அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்னைக்குமே நம்பிக்கை வச்சிருந்தார். சரிதா, உன்னோட அப்பாவை ஐசியூல வச்சிருக்காங்க. அம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க, எதுவும் ஆகாது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு டாக்டர்?
அவர் இப்ப எப்படி இருக்காரு? அவர் இங்க கூட்டிட்டு வரும்போது அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. காப்பாத்தவே முடியாதுன்னு நினைச்சோம். இருந்தாலும் நாங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கோம். இப்ப அவரோட உடல்நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எங்களால உறுதியா சொல்ல முடியாது. ஆகாஷ் சரிதா யாமினியோட முழு நாளும் ஹாஸ்பிட்டல்லே போயிடுச்சு. இது வரைக்கும் யாருமே வரல. அவங்க 3 பேர் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. சரிதா வருத்தப்படுறத ஆகாஷால பார்க்க முடியல. அதனால உடனே ஆகாஷ் சரிதா கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, இப்ப நீ அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ சரிதா. நான் இங்க இருந்து மாமாவை பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி அப்டேட் பண்றேன். ஆனா என்னால அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போக முடியும்? இல்ல, நான் போகல. இங்க பாரு சரிதா, கொஞ்ச நேரத்திலேயே சரிதாவும் யாமினியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ஆகாஷ் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல்லயே இருந்தான். வெளியே வந்த டாக்டர் ஆகாஷ் கிட்ட என்ன சொன்னாருன்னா, மிஸ்டர் சேகரோட உடல்நிலை திடீர்னு ரொம்ப மோசமாயிடுச்சு. சீக்கிரம் அவருக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகும். டாக்டர் அவர் நல்லா இருக்காரு நீங்க தானே சொன்னீங்க. இப்போ திடீர்னு என்னாச்சு? இப்ப அதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. அவருக்கு இந்த ஆபரேஷனை உடனே பண்ணலனா அவரோட உயிருக்கு தான் ஆபத்து. அப்படின்னா டாக்டர் நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் போய் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஆனா சில டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் கூடவே பில் கவுண்டர்ல 15 லட்சத்தை கட்டிடுங்க. நான் சீக்கிரம் போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன். ஓகே? 15 லட்சம்னு டாக்டர் சொன்னதை கேட்ட ஆகாஷ் ரொம்பவே பதட்டமாயிட்டான். 15 லட்சம்னு டாக்டர் சொன்னதை கேட்ட ஆகாஷ் ரொம்பவே பதட்டமாயிட்டான். உடனே சரிதாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு போனை எடுத்தான். அப்பதான் முன்னாடி விக்ரம் நிக்கிறத கவனிச்சான். நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது என்னன்னா, சரிதாவால பணத்தை ஈஸியா ரெடி பண்ண முடியும். ஆனா நீங்க ஒண்ணு யோசிச்சீங்களா யங் மாஸ்டர்? இப்ப நடந்த எல்லாமே இப்படி தானா நடந்ததுன்னு? இந்த ஆக்சிடென்ட்டே உங்க அப்பா சொல்லிதான் நடந்தது யங் மாஸ்டர். இத பண்றதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ஆதித்யா ராஜேஸ்வரோட தைரியம் எவ்வளவு அதிகம்னா, அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், மொத்த ஷேர் மார்க்கெட் நடுங்கும். இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான். நீங்க பண்ணது சரி கிடையாது. அதுக்கான விலையை நீங்க கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதோட விலை வெறும் 15 லட்சம் தான். அதையும் நான் மொத்தமா தர தயாரா இருக்கேன். ராஜேஸ்வர் குரூப்பை உங்களுக்கு சொந்தமாக்குங்க. அதுவும் இல்லாம இந்த கம்பெனிக்கு முன்னாடி இந்த 15 லட்சம்லாம் யானை வாயில மாட்டின ஒரே உருண்டை மாதிரி. இந்த பணத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஆனா அங்கிளுக்கு ஆக்சிடென்ட் ஆன கணக்குன்னு அப்புறம் தீர்த்துக்கிறேன். ஆனா நீங்க சொன்னத கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு நான் இப்ப பணம் தரலனாலும் ட்ரீட்மெண்ட் நிக்க போறது கிடையாது. ஏன்னா உங்க கூட சரிதா இருக்கா என்ன? ஆனா யோசிச்சுக்கோங்க, ஒருவேளை சரிதாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா, அதாவது ராஜேஸ்வர் குரூப்போட வாரிசு தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கே காரணம். இதை தெரிஞ்ச சரிதா உங்களை மன்னிப்பாளா? உங்களோட இந்த உறவு இருக்குல்ல, அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது. உண்மை தெரிஞ்சா உறவு மொத்தமா முறிஞ்சது. நிஜமாவே விக்ரம் அருமையான பிளான் தான் பண்ணிருக்கான். ஆனா ஆகாஷ்க்கு ரொம்பவே குழப்பமா இருந்தது. விக்ரமோட பிளானை புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை நீங்க முடியாதுன்னு சொன்னா உங்க அப்பா பத்தி நல்லா தெரியும்ல, அவர் நினைச்சா இது அப்படியே கண்டினியூ ஆகும். இங்க சரிதா வர இருக்கால, சரிதாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் இனிமே பிரச்சனை வர மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. நீங்க சொல்றது எதுக்கு நான் தயாரா இருக்கேன். குட். ஆனா இந்த விஷயம், அதாவது நான் யாருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரிதா கிட்ட ஆகாஷ் அவங்க அப்பாவோட நிலைமையை பத்தி சொன்னான். அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது. அவரோட ஆபரேஷனும் நடக்க ஆரம்பிச்சது. ஆபரேஷனை முடிச்சிட்டு வெளியில வந்த டாக்டர் சரிதாவோட அப்பா நல்லா இருக்கிறதா சொன்னாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் நிம்மதி அடைஞ்சாங்க.
அது நான் அப்பாவுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன். ஆனா இப்ப அவர் சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்த நான் சுத்தமா மறந்துட்டேன். அதனால இத நீ சாப்பிடுறியா? இதுல வெண்டைக்காய் பொரியலும் இருக்கு. ஆகாஷ் உண்மையாவே பசியில தான் இருந்தான். அவன் பாக்ஸை திறந்தப்ப அதுல வெண்டைக்காய் பொரியல் இருந்தது. அது ஆகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவுக்காக சரிதா செஞ்சதா சொன்னது ஆகாஷ்க்கு ஞாபகம் வந்தது. சாப்பாடு அப்பாவுக்காக செஞ்சதா அவ சொன்னான். ஆனா அவளோட அப்பாவுக்கு வெண்டைக்காய் சுத்தமா பிடிக்காது. சரிதா தனக்காக தான் செஞ்சிருக்கான்னு ஆகாஷ் புரிஞ்சுக்கிட்டான். அப்பா, நான் பார்த்துட்டு வரேன். ஹலோ மாமா, தேவ் மகேந்திரனோட கிளப்ல சிலர் வந்து என்கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன விட்டுருங்க. சந்தியா, இது என்ன புது டிராமா? சந்தியா அழற சத்தமும் ரவுடிங்க சிரிக்கிற சத்தமும் ஆகாஷ்க்கு நல்லாவே கேட்டது. சரிதா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் இப்ப உடனே வந்துடுறேன். ஆகாஷ் உடனே தேவ் மகேந்திரன் கிளப்புக்கு போனான். ஆனா அங்க யாருமே இல்ல. அப்போ ஆகாஷ்க்கு அங்க ஏதோ சதி நடக்கிறதா தோணுச்சு. அதனால எல்லா பக்கமும் தேடி பார்த்தான். ரொம்ப பதட்டத்தோட உள்ள போக முயற்சி பண்ணான். அப்ப யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து கர்ச்சீஃபால அவனோட மூக்க பொத்துனாங்க. இப்போ ஆகாஷ்க்கு என்ன நடக்க போகுது? இது ஷௌரியா அப்புறம் சந்தியாவோட சதியா? அங்க வந்து ஆகாஷ கர்ச்சீஃப்ல குளோரோஃபார்மை வச்சு மயக்கமடைய வச்சுட்டாங்க. அவர் மயக்கத்துல இருக்கும்போது அவர் கண்ணுக்கு 2 உருவங்கள் தெரிஞ்சது. அவங்க சந்தியா அப்புறம் ஷௌரியா. அவங்க 2 பேரும் ஏதோ சாதிச்ச மாதிரி சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. அடுத்த நாள் காலையில ஆகாஷ் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் தன்னோட வீட்டுல இருந்தாரு. நான் எப்படி இங்க வந்தேன்? ராத்திரி நடந்தது நினைச்சு ஆகாஷ்க்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னாச்சு எனக்கு? ஹலோ சந்தியா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நீ எங்க இருக்க? நீ என்ன மகேந்திரனோட கிளப்புக்கு வர சொன்னா நான் அங்க வந்து பார்த்தா நீ அங்க இல்ல. அப்புறம் யாரோ என்ன மயக்கமடைய வச்சாங்க. கண்டுபிடிச்சு பார்த்தா நான் என் வீட்டுல இருக்கேன். ஒழுங்கா சொல்லு, என்ன பண்ணீங்க? என்ன? உங்களுக்கு போதை பழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன் மாமா. இங்க பாருங்க, நான் உங்களை எங்கேயும் கூப்பிடல. அப்புறம் நான் சிட்டியை விட்டு வெளியில இருக்கேன். இங்க பாருங்க மாமா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்க பேசுற தேவையில்லாத கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஓகே, போனை வைங்க. ஏ தம்பி, இப்பெல்லாம் போற வரவெல்லாம் வீடு வாங்கணும்னு வந்துடுறீங்க. உனக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து பார்க்க கூட தகுதி இல்ல. ஆனா பெருசா பேசுற. சரி கிளம்பு, முதல்ல கிளம்பு. இங்க பாருங்க, ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்றது தப்பான விஷயம். அப்புறம் இங்க வர எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா? நான் உள்ள போறேன். ஏ முதல்ல இங்க இருந்து போ. இல்ல, மரியாதை சொன்னா கேட்க மாட்டியா? போ. ஆகாஷ் அந்த ஆளை அடிக்கிறதுக்காக கை ஓங்கும் போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டது. ஆகாஷ் திரும்பி பார்த்தப்ப ரோஸ்வுட் ஸ்பிரிங்கோட ஓனர் கார்த்திக் கார்ல இருந்து இறங்கி வந்தாரு. சார், இவனை மன்னிச்சிருங்க. இவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். உங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது. உங்களுக்கு முன்னாடி நிக்கிற இவர் யாருன்னு தெரியுமா? சாரி சார். போங்க, அவுட். இங்க பாருங்க, இவர்கிட்ட நான் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆனா இவருக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, யாராவது ஏழைங்க இந்த இடத்துக்கு வந்தா கூட அவங்க கிட்ட கூட இவர் மரியாதையா தான் நடந்துக்கணும். சரி, கண்டிப்பா. ஆக்சுவலி நீங்க வர போறீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சார். ஆனா அதை நான் தான் செக்யூரிட்டி கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சார். உங்களுடைய அப்போ ஆகாஷோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை பார்த்ததுமே ஆகாஷோட கைகள் நடுங்க ஆரம்பிச்சது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அதை நீ என்கிட்ட சொல்லலாம். ஷௌரியா தான் அந்த மெசேஜை அனுப்பியிருந்தாரு. அதுல ஆகாஷோட நிறைய போட்டோஸ் இருந்தது. சில பொண்ணுங்களோட ஆகாஷ் தப்பான உறவுல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த போட்டோல 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. அப்புறம் ஆகாஷுக்கு இன்னொரு மெசேஜும் வந்தது. உன்னோட இந்த எல்லா போட்டோஸையும் சரிதா பார்க்க போறா, சீக்கிரமா வீட்டுக்கு போ. அந்த மெசேஜை பார்த்ததும் ஆகாஷ்க்கு என்ன பண்றதுனே புரியல. நில்லு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இது வரைக்கும் நீ ஒரு உதவாக்கரையா இருந்த, இன்னைக்கு களங்கமாயிட்ட. உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு என் பொண்ணுக்கு துரோகம் பண்றதுக்கு? இதெல்லாம் போய் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. உளறத நிறுத்து. இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமும் இது நீ இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு சரிதா கிட்ட ஷௌரியா மொபைல கொடுத்தாரு. அத பார்த்ததுமே சரிதா ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. அவங்களோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்ப சரிதா ஆகாஷ பார்க்கும்போது ஆகாஷ் என்ன சொன்னான்னா, இது போய் இவங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம 2 பேரும் பிரிக்க பாக்குறாங்க. இந்த போட்டோ எங்க இருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அது எல்லாரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படின்னா உண்மை என்னன்னு நீங்களே சொல்லுங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டுதானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்க கெட்ட குணங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்புறம் நீங்க எந்த உறவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. சரிதா கண்கள்ல கண்ணீரோட ஆகாஷ பார்த்தா. சரிதா, அங்க டிவோர்ஸ் பேப்பர்ஸ் வச்சிருக்கேன். ஒழுங்கா இதுல சைன் பண்ணு. இப்படிப்பட்ட ஆள் கூட நீ இருக்கிறத என்னால ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க முடியாது. மறுபடியும் ஒரு தடவை ஆகாஷ சரிதா பார்த்தா. அவளோட கண்கள்ல கண்ணீரை பார்த்ததும் ஆகாஷ் நடுங்கி போயிட்டான். சரிதா மெதுவா அந்த டேபிளை நோக்கி போனா. அங்க டிவோர்ஸ் பேப்பர் இருந்தது. அதை பார்த்ததும் ஆகாஷோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. சரிதா ஆகாஷ்க்கு டிவோர்ஸ் கொடுப்பாங்களா, இல்ல கதையில திருப்பம் ஏற்படுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.